ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே பாட்டி மற்றும் பேரனை சுத்தியலால் தலையில் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் இருவர் சிக்கியிருக்கிறார்கள். கள்ளக்காதல் விவகாரத்தில் அரங்கேறிய இரட்டை கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள தொட்டக்காதனூரைச் சேர்ந்தவர் சிவண்ணா சிக்கம்மா தம்பதி. இவர்களுக்கு தொட்டம்மா என்ற மகளும் ஒரு பேரனும் பேத்தியும் உடனர். தம்பதியின் வீடும் மகளின் வீடும் அருகருகே இருந்ததால் சிக்கம்மாவின் பேரன் ராகவன் அடிக்கடி பாட்டி வீட்டிற்கு சென்று தூங்குவது வழக்கம். அப்படித்தான் 2 தினங்களுக்கு முன் இரவு பாட்டி வீட்டிற்கு தூங்கச் சென்றுள்ளான். மறுநாள் காலை வெகு நேரமாகியும் வீட்டில் இருந்து யாரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்தபோது பாட்டியும் பேரனும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரட்டை கொலை குறித்து வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். ஈரோட்டில் இருந்து மோப்பனாய் காவேரி மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து போலீசார் ஆதாரங்களை சேகரித்தனர். மாவட்ட எஸ்பி சுஜாதா சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டார். கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. அப்பகுதியில் துருவி விசாரணை நடத்தியதில் கள்ளக்காதல் விவகாரத்தில் இந்த கொலை அரங்கேறி இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. தொட்டக்காதனூர் பகுதியைச் சேர்ந்த 52 வயதான நாகேஷ் என்பவருக்கும் சிக்கம்மாவுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் நாகேஷ் அதே பகுதியைச் சேர்ந்த 39 வயதான பாக்கியா என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிக்கம்மா பாக்கியாவின் பெற்றோரிடம் இதுகுறித்து கூறி கண்டித்து வைக்குமாறு எச்சரித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாக்கியா சிக்கம்மா மீது கடும் ஆத்திரமடைந்துள்ளார். நாகேஷிடம் பேசிய பாக்கியா நமது உறவு வீட்டில் தெரிந்துவிட்டது என்றும் அதற்கு காரணம் சிக்கம்மாதான் என்றும் நாகேஷிடம் கூறி அழுதிருக்கிறார். இதனால் கடந்த 12ஆம் தேதி சிக்கம்மா வீட்டிற்கு இதுகுறித்து பேசுவதற்காக நாகேஷ் சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய நாகேஷ் தான் மறைத்து வைத்திருந்த சுத்தியால் சிக்கம்மாவின் தலையில் தாக்கியுள்ளார். மண்டை உடைந்து ரத்தம் தெரித்ததில் சம்பவ இடத்திலேயே சிக்கம்மா உயிரிழந்தார். தான் கொலை செய்தது வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக எதுவும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்த பேரன் ராகவனையும் அதே போன்று சுத்தியால் தாக்கி கொலை செய்திருக்கிறார் நாகேஷ். பின்னர் வீட்டினுள் இருந்த பீரோவில் 30 கிராம் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பாக்கியா மற்றும் நாகேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களை போலீசார் சத்தியமங்கலம் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தகாத உறவை அம்பலப்படுத்தியதால் பேரன் மற்றும் பாட்டியை சற்றும் இரக்கமின்றி சுத்தியால் அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.